பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 2A எக்ஸாம பேஸ் பண்ணி யாழ் அப்படின்ற புது டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 11 ஆகஸ்ட் நம்மளுக்கு வந்து குரூப் 2 கால்ஃபார் இருக்கு. சரிங்களா? குரூப் 2 கால்ஃபார் சொன்னபடி கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் போட்டிருக்கோம். மொத்தம் வந்து 20 டெஸ்ட் இதுல கொடுத்துருக்கோம். ஒருவேளை எக்ஸாம் நம்ம இந்த குரூப் 1 மாதிரி எக்ஸாம் தேதி ஒருவேளை தள்ளி போற பட்சத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஓவரால் டெஸ்ட் ஆட் பண்ணிட்டே போவோம். சரிங்களா? அது எக்ஸாம் வர வரையும் எத்தனை டெஸ்ட் வேணுமோ அத்தனை டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவாப்பா? ஸோ அப்ப அந்த டெஸ்ட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றிலையும் 120 வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்டும் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின் இருக்கும்பா. இந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது இப்ப 6th எடுத்துக்கிட்டோம்னா 6th இப்போ இருக்க நம்ம 2026 எடிஷன், இதுக்கு முன்னாடி இருந்த 2015 எடிஷன், அதாவது 2007 இருந்து 2005 வரையும் 15 வரையும் இருக்கக்கூடிய எடிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த எடிஷன். சரிங்களா? இதுல இருந்து டோட்டலா உங்களுக்கு 50 கொஸ்டின் வரும். அப்போ உங்களுக்கு பழைய புக்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு 2005ல இருந்து அதுக்கு அடுத்து வந்த 3 எடிஷன் புக்கும் உங்களுக்கு டோட்டலா இதுல கவர் ஆயிரும். அடுத்து பாருங்க பாடத்திட்டம். பாடத்திட்டம்ன்றது நம்மளுக்கு அழகு 1 அழகு 2ன்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா? சோ பிரித்தெழுது சேர்த்தெழுது இது ஃபுல்லா நம்ம சிலபஸ் படி இருக்கிறது தான் இந்த பாடத்திட்டத்துல கொடுத்திருப்போம். சோ பாடத்திட்டத்துல இருந்து 50 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் ஆச்சுங்களா? அடுத்து திருக்குறள் நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தை தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கோம். உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 3 அதிகாரங்கள், அடுத்த டெஸ்ட் 3, இப்படி ஒவ்வொன்னா பிரிச்சு மொத்தம் 20 அதிகாரங்களை நம்ம கவர் பண்ணிட்டோம். சரியாப்பா? அப்போ கலைச்சொற்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்கூல் புக்ல மெயினா அவங்க அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடத்துல இருந்து தான் கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து கேட்டுருவோம். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின் கவர் ஆயிரும். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட கொடுத்துருவோம்ப்பா. சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரையும் இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸ்பிளனேஷனை பொறுத்து ஒவ்வொரு வீடியோவும் இந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து பாருங்க, இப்ப பொது அறிவை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பொது அறிவு ஃபர்ஸ்ட் 85 கொஸ்டின் நம்ம சிலபஸ் படி. இப்ப பாருங்க, 6 7ஆம் வகுப்பு அரசியலமைப்பு 6th இருந்து ஆரம்பிக்கிறோம். 6th 7th அரசியலமைப்பு, 6 7 ஜாகிரபி. சரிங்களா? ஜாகிரபில நம்ம சிலபஸ் ஓரியன்டா இந்தியா தமிழ்நாடு எது கவராதோ அது மட்டும்தான். 6 7 பொருளாதாரம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 85 கேள்விகள் இதுல அடங்கியிருக்கும். அடுத்து கணிதம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு சுருக்குக ஒத்தத்தன்மை, அதாவது அனாலஜி, அப்புறம் கோடிங் டீகோடிங். சரிங்களா? இது எல்லாம் சேர்த்து 25 கொஸ்டின். ஸோ கணிதத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் PDF உங்களுக்கு வந்துடும், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். சரிங்களா? அது போக நடப்பு நிகழ்வுகள், நம்ம ஒரு வருடத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும்ப்பா. ஆக்சுவலா செப்டம்பர்ல இருந்து படிக்கணும். நம்ம டிசம்பர்ல இருந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனா செப்டம்பர்ல வரை இருக்கத நம்ம ஓவரால் டெஸ்ட்ல நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ முக்கிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு பிளஸ் இந்த நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து 10 வினாக்கள், அப்போ 120 வினாக்கள் இந்த பொது அறிவுல கவர் ஆயிரும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேர்வு எல்லாமே உங்களுக்கு பொது அறிவு தேர்வா இருக்கும். திங்கட்கிழமை வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு தமிழ் தேர்வுகளா இருக்கும். ஸோ இப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இப்ப பாருங்க, தமிழ் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்துல நம்மளுக்கு இலக்கணம், சரிங்களா, சிலபஸ் படி எது கவராது, இலக்கணம் கவர் ஆகும். பொருளறிக, கலைச்சொற்கள், புத்தக பின்புற வினாக்கள் இதெல்லாம் கொடுத்துட்டோம். செய்யுள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, மூதுரை, நானிலம் படைத்தவன், பாரதம் அன்றைய நாற்றாங்கால். சரிங்களா? நாற்றாங்கால். ஓகேவாப்பா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புது புக்கு படி கவர் ஆகும். பிளஸ் வளர்தமிழ், வேலு நாச்சியார், இந்த லெசன் மட்டும் படிச்சா போதும்.
வேற எதுவுமே உங்களுக்கு கூடுதலா படிக்க தேவையில்ல. இந்த லெசன் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். இதான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. சோ பழையது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நாலடியார், நான்மணிக்கடிகை, இசையமுது, திணை இடித்து தெருவாக்கு, செய்யும் தொழிலே தெய்வம், ஊவேசா பிளஸ் தயக்கமின்றி தமிழில் எழுதுவோம். சரிங்களா? இது ஃபுல்லா இருக்கும். தமிழில் எழுதுவோம் அந்த லெசன். ஓகேப்பா, இதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த ஷெட்யூல் வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு இருக்கும், நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? தயக்கமின்றி தமிழில் எழுதுவோம். இது ஃபுல்லா பழைய புக்ல கவர் ஆகும். சரிங்களா? அப்போ அடுத்து வந்துட்டு திருக்குறளை பொறுத்தவரை ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, இது மூணும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கவர் ஆயிடும். ஸோ அப்படிதான்ப்பா வரிசையா இருக்கும். அது போக இப்ப யூனிட் 5, 6 இருக்கு பாத்தீங்களா? இதுக்கான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்டும் இப்ப முடியும் போது, அதாவது முதல் 2 டெஸ்ட் விட்டுருங்க. ஜிகே பொறுத்தவரை 1வது டெஸ்ட் விட்டுருங்க, 3வது டெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கடுத்து 5வது டெஸ்ட் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு உள்ள ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 5வது டெஸ்ட் வரும்போது நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் 10 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிரும். நம்ம அப்பப்போ உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம், எது மட்டும் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து 10 கொஸ்டின் உங்களுக்கு நாங்க கேட்க ஆரம்பிச்சிரும். ஸோ யூனிட் 5, 6 இதுல டோட்டலா கவர் ஆயிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான்ப்பா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா 22 அக்டோபர் வரையும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கு. ஏன்னா 25 அக்டோபர் நம்மளுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. குரூப் 2 2A எக்ஸாம் 22 வரையும் டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஒருவேளை எக்ஸாம் தள்ளி போற பட்சத்துல இன்னும் கூடுதலா நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபாய். சரிங்களாப்பா? புதிய மாணவர்களுக்கு. பழைய மாணவர்கள் ஏற்கனவே ஓயாதலைகள் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டணம் 1000 ரூபாய். சரிங்களாப்பா? இதுல மாற்றுத்திறன் மற்றும் கைமண் மாணவ மாணவிகளுக்கு 50% கட்டண விலக்கு. அப்போ நீங்க வந்து 650 ருபீஸ் ஆக்சுவலா பே பண்ணணும். சரிங்களாப்பா? 650 ருபீஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். இதுல பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமான கட்டண விலக்கு, அவங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. உங்களோட UDID கார்டை மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு, மிச்சவங்களுக்கு 50% கட்டண சலுகையோட நீங்க இந்த தேர்வு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.